Hi friends, இன்னைக்கு நம்ம Coreldraw ஒரு 3D text design எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பென் டூல் எடுத்துட்டு ஒரு drawing பண்ணிப்போம். இப்போ இது நமக்கு பார்க்க ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா. இப்போ இந்த பாக்ஸில் நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்துட்டு டைப் பண்ணுவோம். இப்போ இதில் நம்ம ஒரு டெக்ஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்துட்டு நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்துட்டு லைட்டாக இந்த லைட் கலர் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து அதை விட கொஞ்சம் டார்க் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்துக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு டெக்ஸ்ட் பண்ணிப்போம். நான் வந்துட்டு ஒரு கிராஃபிக் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம பெருசு பண்ணிட்டோமா. இப்போ இதை வந்து இதில் வைக்கணும். அதுக்கு இது வரல, இதை எஃபெக்டிவில் போயிட்டு ஆட் பெர்ஸ்பெக்டிவ்னு போயிருங்க. இதை ஃபஸ்ட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இங்கே வச்சுக்கிட்டு எஃபெக்டில் போயிட்டு ஆட் பெர்ஸ்பெக்டிவ்னு வச்சுக்கிட்டு இதை வந்துட்டு இதுக்கு ஏற்றது மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸோட கரெக்டாக அந்த 4 எட்ஜ்லேயும் வர மாதிரி இங்கே ஃபிக்ஸ் போட்டாச்சா. இப்போ அடுத்து இன்னொரு டெக்ஸ்ட் ஒன்று எழுதிப்போம். நான் டிசைன் எழுதிக்கிறேன். பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிக்கிட்டு இங்கே வச்சுக்கிட்டு இதுக்கும் அதே மாதிரி ஹேண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு போயிட்டு இங்கே இருந்துட்டு இதை இப்படி வச்சுக்கோங்க. 4 எட்ஜ்லேயும் கரெக்டாக இந்த எட்ஜில் வைங்க. வச்சாச்சா. இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு அவுட்லைன் வேணாம். செலக்ட் பண்ணிட்டு நோ அவுட்லைன் கொடுத்துருங்க. இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு ஷேடோ கொடுப்போம். லைட்டாக ஒரு ஷேடோ கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு பாருங்கள் அது ஒரு 3D எஃபெக்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டெக்ஸ்ட்.